திருநெல்வேலி மாநிலம் எனக்கு வந்து நம்ம எங்க இருக்கோம்னா வந்து நேராக எங்க நம்ம மரக்கரை கேட்டாலும் பயணம் இவத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பிச்சாங்கலாம் எல்லாம் வந்து நம்பிச்சாங்க நம்பிக்கிறாங்க எல்லாம் இருக்காங்க. அதனால் வந்து நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம் பாங்க போகிறோம். பண்ணு பார்த்தீங்கன்னா முட்டையை கிள்ளி போடாமல் அள்ளி போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பரோட்டாவும் இருக்கு, பொரிச்ச பரோட்டாவும் இருக்குங்க. நம்ம எங்கே வந்து நல்லா சாப்பிட்றோம் ஹல்புகாரி ஹோட்டலுக்கு வந்து வந்துருக்கோம். இப்போ வந்து சரியான ரசம் இருக்கு ஐஸ் ஹோட்டலில் வந்து எல்லாம் வந்து இப்போ நோன்பு திறந்துட்டு அதனால அது நான் சாப்பிட சரியான ரசம் இருக்கு. அப்புறம் கடையில் கூட்டம் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம நேரம் கூட்டமே குறையில, கூட்டம் வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணு போகிற இடம் கிடைச்சிச்சு, போயிட்டு உட்காந்துட்டோம். உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா அதில் போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆம்லெட் இருந்து ஆரம்பித்தோம். ஆம்லெட் நல்லா தான் இருந்துச்சு. இவன் பார்த்தீங்கன்னா ஆம்லெட்டில் சாப்பிட ஊற்றுவோன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே நம்ம பிரியாணி வந்துச்சு, டேஸ்ட் பார்த்தோம். டேஸ்ட் பார்க்குற அவசரத்தை வீடியோ எடுக்க மாட்டேன்ட்டேன். அப்படியே சாப்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம் கைஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட வண்டியை வந்துட்டு சர்வீஸ் பண்ண தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் போகணும். என்ன பண்ணுறது, நைட் டைம் வேறு ஆயிடுச்சு. கடை மூடி இருப்பாங்களா நான் தெரில. போனால் தான் இப்போ தெரியும். நம்ம வண்டியில் வேறு ஹெட்லைட் வரல. பார்க்கலாம், இது இருட்டில் போகிறோம். ஆனால் முன்னாடி வர வண்டியோட வெளிச்சம் அவன் கண்ணை ஒரு மாதிரி பண்ணுது. பாருங்களேன் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. பஸ்ஸு தான் கொஞ்சம் க்ளோ பீமில் வச்சா கூட பரவாயில்ல, அப்படியே கண்ணுக்கு அடிக்கிற மாதிரி வராங்க. இதில் கண் எதாவது ஆகி போச்சு, நான் போய் எங்கேயாவது விட்டேன்னா அவ்வளோதான், வண்டி புடிஞ்சி என் கதையே. இன்னும் எவ்வளோ தூரம்னு தெரில, போயிட்டுருக்கோம். வாங்க போயிட்டு தான் ட்ரீம் பண்ணலாம். அப்படியே போயிட்டுருக்கணும். அவ்வளோதாங்க ஐஸ், நம்ம கடைக்கு வந்துட்டோம். இங்கே தான் பாருங்க லெஃப்ட் சைட் நிறுத்திட்டு நம்ம ஃப்ரெண்டு அங்கே போயிட்டான். எக்ஸ்பிரஸில் நின்றுட்டு இருக்கு. அங்கே போயிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அவரு பார்த்தோன்னா ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லிட்டாரு. அவன் மூஞ்ச மாதிரி போச்சு சொன்னதில். அப்புறம் எப்படியோ பேசி வண்டியை எடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் காய்ஸ். ப்ரோ ப்ரோ வந்து நம்ம வந்து எங்கே போகிறோம்னா வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். எங்கே போகிறோம் ப்ரோ வண்டி எடுத்துகிட்டு காய்ஸ். இப்போ வந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு காய்ஸ் வீட்டை நோக்கி. இப்போ வந்து நம்ம அந்த ஒரு போண்டா வண்டியை விட்டுட்டு இப்போ எபிசோட் எடுத்துருக்கோம். அந்த வண்டி என்னன்னா 5000 கொடுத்தாங்க. வண்டி 2 டிரைவர் வச்சுருக்கான். அதனால் வந்து 5000 வச்சுருக்கோம். நம்ம கூடிய சீக்கிரத்தில் அப்போ என்எஸ் வந்து விலகி விட்றோம். அந்த வீடியோ வந்து வேலைக்கு ரொம்ப நான் போகிறேன் காய்ச்சி. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ எங்கன்னா ஒத்த கடையிலேருந்து திருத்தி நம்ம போயிட்டுருக்கோம்.